ஹலோ வியூவர்ஸ், நான் இன்றைக்கி வந்து ஒன் பாட் ரைஸ்னால் தேங்காய் பால் சாதம். ஒன் பாட் ரைஸ் இப்போ ரசம் சாதம் வருது, காரக்குழம்புல ஒன் பாட் ரைஸ் வருது, சாம்பாரில் ஒன் பாட் ரைஸ் வருது. இப்போ நான் தேங்காய் பால் சாதம் ஒன் பாட் ரைஸ் பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். முதல்ல இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன். நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த ஒரு தேங்காவில் முதல்ல தேங்காய் பால் எடுத்துப்போம். ஏன்னா கரண்ட் இருக்கும்போதே நம்ம வந்து கரண்ட் ஒர்க் வேலையெல்லாம் முடிச்சிடணும். ஏன்னா முதல்ல தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இதில் திக்காக நல்லா கெட்டிமான பதத்துக்கு ஒரே ஒரு முறை தேங்காய் பால் எடுத்துப்போம். அப்படியே நம்ம தேங்காய் பால் சத்துக்கு தேங்காய் பால் பத்தலைன்னா இன்னொரு முறை கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துப்போம். இந்த தேங்காவை வந்து நான் சின்னதாக கட் பண்ணிக்கிடுறேன். அப்போ தான் மிக்சி ஜாரில் வந்து ஈஸியாக அரைப்படும். இதை பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக இதை கட் பண்ணி போட்டுக்கிறேன். மிக்சி ஜார் வந்து ஈஸியாக அரைக்கும். பெருசாக போட்டால் கொஞ்சம் அரைக்க கஷ்டமாக இருக்கும். அதில் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். நான் வீட்டில் இருக்க சாதாரண அரிசியில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக நம்ம பாஸ்மதி ரைஸோ எதுவோ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸில் சாதா வீட்டில் புழுங்கல் அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றது பார்ப்போம். அதனால் நான் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் அரிசியை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போ பார்த்தாலும் குழம்பு சாதமே சாப்பிட்றோம்ல, இது நைட்டு வரைக்கும் கூட இருக்குது, கெடவே இல்லை தேங்காய் பால் சாதம். ஏன்னா தேங்காய் பால் வந்து கொதித்து வந்துடுதுல்ல, அதனால் கெடவே மாட்டுது. நம்ம டூருக்கு எங்கன்னா போகணுன்னா கூட இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தேங்காய் பால் சாதம். அது நல்லா கெடவே இல்லை. நான் மத்தியானம் செய்தேன்னா அது நைட்டுக்கு வரைக்கும் அது அப்படியே நல்லா இருக்குது, கெடாமல். அதனால் அதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணலாமான்னு பார்க்குறேன். இதை மிக்சி ஜாரில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து தேங்காய் பால் வந்து கையிலையே பிசைஞ்சு எடுத்துருவாங்க. அப்படியே கையில் துருவிவாங்க தேங்காவை. அப்படியே பண்ணலாம். தேங்காவை நல்லா துருவிட்டு நல்லா இந்த மாதிரி கையிலையே தண்ணி ஊற்றி தேங்காவை நல்லா அப்படி பிசைஞ்சோன்னா, மிக்சி இல்லாதவங்க அப்படி இல்லைன்னா கரண்ட் இல்லைன்னா, வீட்டில் கரண்ட் இல்லைன்னா கூட நம்ம தேங்காய் பால் இது மாதிரி கையிலே பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து சாப்பாடு கொஞ்சம் நிறைய போடுறேன். அதனால் ஒரு பெரிய தேங்காய் தான், அதனால் இதில் தேங்காய் பால் கொஞ்சம் நிறையவே வருது. ஒரு சில தேங்காயில் தேங்காய் பாலே வரமாட்டேங்குது. முத்துன தேங்காயில் தேங்காய் பாலே வரமாட்டேன்றது. இதில் வந்து தேங்காய் பால் நல்லா வருது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கரெக்டான மீடியமான இதில் இருக்க தேங்காய், அதனால் தேங்காய் பால் வருது. இதை எடுத்துகிட்டு நம்ம போதிய அளவுக்கு எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா இன்னொரு முறை கூட தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ரைஸ்க்கு தேங்காய் பால் வேணும்னா தண்ணியே ஊற்றக்கூடாது, வெறும் தேங்காய் பால்லையே தான் ரைஸ் வேகணும். அப்போ தான் தேங்காய் பால் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாம். குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்படி நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவைக்கு இன்னொரு டைம் கூட தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இன்னும் தேங்காய் பால் ஒன் டைம் எடுக்கலாம், எடுத்து வச்சுக்கிடலாம் ரெடியாக. தேங்காய் பால்லாம் குடித்தா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. வாரத்துக்கு 2 முறை தேங்காய் பால் குடிக்கலாம். சும்மா தோசைக்கோ இல்லை ஆப்பத்துக்கோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிடலாம். தேங்காய் பால் வயிற்று புண்ணு ஆற்றும், எல்லா நோயும் விரட்டுமா தேங்காய் பால் சாப்பிட்டா. முகம் வந்து ஷைனிங்காக ஆகும்னு சொல்கிறாங்க. முகம்லாம் அழகாகுமா, தோல்லாம் ஷைனிங்காக ஆகுமா. அதனால் நம்ம தேங்காய் பால் அடிக்கடி எடுத்துக்கிட்டால் நல்லது. இன்னும் ஒரு முறை தேங்காய் பால் எடுத்துக்கலாம்னு பார்க்குறேன். இது பத்தாது, இன்னும் ஒன் டைம் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டேன். அரிசி ஊற வச்சுட்டேன். அடுத்தது அதில் நான் என்னென்ன காய் போடணும் தெரியுமா? கேரட், பச்சை பட்டாணி இவ்வளவும் போடணும். முதல்ல கேரட் அரிஞ்சு வச்சுப்போம், பச்சை பட்டாணியை உரித்து வச்சுப்போம். பச்சை பட்டாணி வந்து இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன், இந்த மாதிரி. ஏன்னா அந்த பச்சை பட்டாணி வந்து கலர் சேர்க்குறாங்க, ஊற வைக்கும்போது பச்சை கலராக மாறிடுது. அதனால் இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி பட்டாணி தான் வந்திருக்கு. இது வந்து நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் தேவையான பொருள் இஞ்சி வேறு தேவை அதுக்கு. அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் பச்சை பட்டாணி தேவைப்படும். இப்போ இதெல்லாம் நம்ம அடுத்தது வந்து இந்த புதினா தேவைப்படும், கொத்தமல்லி தேவைப்படும். அடுத்தது பச்சை பட்டாணி இவ்வளோத்தையும் போட்டுடலான்னு பார்க்குறேன். இவ்வளோத்தையும் நம்ம
உரிச்சிக்கிடணும். இப்போ பச்சை பட்டாணியை நான் உரிச்சிக்கிடுறேன். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ரொம்ப ஈஸி. இந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக முடிஞ்சிடும் அந்த வேலை. தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் வேலையை. நான் இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் இது பட்டாணியை வந்து உரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் காலிஃப்ளவர் போடனாலும் போடலாம், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போடனாலும் போடலாம், நம்ம இஷ்டம்தான். கொடை மிளகா இருந்தால் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து பச்சை பட்டாணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா, அடுத்தது இப்போ இதுக்கு இஞ்சி தரேன். இஞ்சியை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். இஞ்சியை நான் தோல் சீவிட்டேன்னா இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். அது மாதிரி கேரட்டையும் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிடணும். அடுத்தது புதினாவை இலையை மட்டும் எடுத்து வச்சுக்கணும், கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி சாப் பண்ணி வச்சது. அடுத்தது கேரட்டை இந்த இஞ்சி லெவலுக்கே கூட நம்ம கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணி வச்சிட்டேன் கேரட். இப்போ நான் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம். இதை வந்து நம்ம அரிஞ்சு வச்சுக்கிடலாம். நீல வாக்கில் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கிடுவோமா, நல்லா மெலிசாவே அரிஞ்சு வச்சுக்கிடுவோம். ஸோ அப்போது 1 pot ரைஸ் தேங்காய் பால் சாதம் வெரி டேஸ்டியாக இருக்கும். மாதிரி இதை அரிஞ்சு வச்சுட்டு அடுத்தது புதினா இலையை மட்டும் அழகாக எடுத்து கழுவி வச்சுக்கிடணும். பச்சை மிளகா போடணுன்னா போடலாம், போடாட்டா விட்டுடலாம். மிளகு போடுறதுனால அதுலேயே அந்த காரம்லாம் இறங்கிடுது. அதனால் பச்சை மிளகா போடணுன்னா போடலாம், நம்மளுடைய விருப்பம்தான். கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணிக்கிறேன், அரிஞ்சிக்கிறேன் வெங்காயம். இது ரெடி பண்ணி வச்சிட்டாலுமே போதும். இப்போ நமக்கு இது ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா அடுத்தது கீரை புதினாவை கட் பண்ணிவிட்டு புதினா இலையை மட்டும் எடுத்துப்போம். இந்த ரொம்ப புதினா போடக்கூடாது, ஏன்னாக்கா அப்புறம் புதினா வாசனையாக தான் இருக்கும். ஓரளவு போட்டுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நான் தோராயமாக தான் போடுறேன். இந்த அளவுலாம் எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு சாப்பாடு வித்தியாசமாக லஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, எப்படி போட்டால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். நான் தோராயமாக தான் போடுறேன், அளவு தெரியாது. அதனால் இதை பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு, இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துக்கிடலாம். ஏன்னா நான் கொஞ்சம் நிறையா செய்ய போகிறேன். நம்ம எவ்வளோ செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்குன்ட்டு ஒரு 2 கிலோ போட்டுட்டு அதுக்கு ஒரு கைப்பிடி புதினா போடக்கூடாது. நான் வந்து ஒரு 1/2 கிலோ செய்கிறேன், 1/2 கிலோவுக்கு கம்மியாக தான் செய்கிறேன். அதனால தான் நான் இவ்வளோ புதினா எடுத்துருக்கேன். 1 கிலோ 2 கிலோ செய்கிறவங்களும் அதுக்கு தகுந்த கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடணும். இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன்ப்பா. இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா, அரிசியை கழுவி முதல்ல இந்த புதினாவை கழுவி வச்சுப்போங்க. இப்போ நான் வந்து குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். குக்கர் சூடாயிடுச்சு. என்கிட்ட கொஞ்சமாக தான் நெய் இருக்குது. நெய் வேணாலும் போடலாம், எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கிடலாம், நம்மளுடைய விருப்பம்தான். நான் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கிடுறேன். ஏன்னா இதுக்கு வந்து எண்ணெயோ நெய்யோ கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னாக்கா தேங்காய் பால்லேருந்து நம்ம கொதிக்க விடும்போது தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் வரும். அதனால் நான் வந்து இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கும் இதுக்கு தான் போடுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பட்டை, அடுத்தது பிரிஞ்சி இலை போட்டுக்கிடுவோம். ஒன்று உளுந்துச்சு உள்ளே. சரி, இதெல்லாம் போட்டுக்கிடுவோம். இது
அது கொதிக்கட்டும். அடுத்தது இதோடைய சீரகம் கொஞ்சமாக தான் போடுறேன். சோம்பு அதுவும் கொஞ்சமாக தான் போடுறேன். அடுத்தது மிளகு. இதில் மெயினே மிளகு தான். அந்த மிளகு தான் காரத்தை எடுத்துகிட்டு வருது. மிளகு. அடுத்தது நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம், இல்லை இஞ்சி போட்டுக்கிடலாம், சாப் பண்ண இஞ்சி, அதோட வெங்காயம். இதை நல்லா இப்போ வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ அந்த மிளகுல இருக்க காரமே வந்துடுது. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு வதக்குவோம். கல்லுப்பு இவ்வளோ போட்டுப்போம். போட்டுட்டு வதக்குவோம். அதுக்குள்ளே கொத்தமல்லி தழையை ரெடி பண்ணி அதுவும் இதில் போடணும். இவ்வளோ கொத்தமல்லி தழை எடுத்துக்கிறேன். இதை நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சுருவோம். அப்போ க்ளீனாக இருக்கும். கவுண்டர் டாப் நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். நல்லா வதக்கிடலாம். இப்படி வதங்கும் போது நான் புதினாவையும் போட்டுக்கிறேன். இந்த இஞ்சியில் இருக்க காரம், மிளகுல இருக்க காரம் அதுவே இதுக்கு கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லியும் புதினாவும் நான் போட்டுக்கிறேன். நம்ம பச்சை மிளகாவோ மிளகாத்தூளோ எதுவுமோ போட்டதில்லை. நம்ம வாசனையாக இருக்குது. இன்னும் நல்லா இதெல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்க வீட்டு புழுங்கல் அரிசி தான் போட்டுக்கிடுறேன். பாஸ்மதி ரைஸ் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைக்கணும். வீட்டு புழுங்கல் அரிசி போட்டால் 1க்கு 2 போட்டு வைக்கணும். பாஸ்மதி ரைஸ்னால் அதை விட கொஞ்சம் கம்மியாக அரிசி தண்ணி வச்சுக்கிடலாம். ஏன்னா அது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஊற வச்ச உடனே ரொம்ப ஊறினது, அதனால் அதுக்கு தண்ணி கம்மியாகவே வச்சுக்கிடலாம். நான் இப்போ அரிசியெல்லாம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஏற்கனவே உப்புலாம் போட்டிருக்கேன். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த தேங்காய் பால் ஏன் வடிகட்டி பண்ணுறேன்னா, அப்போ தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். வடிகட்டி ஊற்றுனா தான். ஏற்கனவே வடிகட்டினா தான், இருந்தாலும் வடிகட்டி 1 டைம் ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் இருக்குது, அதையும் ஊற்றிடுவோம். கரெக்டாக இருக்கும். நெய் இருந்தால் நெய் ஊற்றி பண்ணலாம். நெய் இல்லையா, சாதா எண்ணெய் கோல்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இருந்தால் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கிடலாம். அப்படி சாதா ரைஸ் இருந்தால் வீட்டு ரைஸோ பச்சரிசியோ எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த பதத்தில் நான் குக்கரை மூடி வைக்க போகிறேன். அதுக்குள்ளே டேஸ்ட் பார்த்துக்குவோம். கரெக்டாக இருக்கும் உப்பு எல்லாமே. இதை குக்கரை அப்படியே நான் மூடி வச்சுட்டு இந்த அடுப்புக்கு மாற்றிக்க போகிறேன். ஏன்னா இந்த அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியுது. இந்த பக்கத்து அடுப்புக்கு மாற்றிக்கிறேன். இந்த குக்கரில் பக்கத்து அடுப்பில் வச்சுட்டேன், வேகட்டும். இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு இந்த தேங்காய் சாதம் ஆக்கிறதுக்குள்ளே நான் உருளைக்கிழங்கு அரிஞ்சிக்கிடுறேன். இதை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு இது கூட்டு தான் பண்ண போகிறேன். வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள்லாம் போட்டு
ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு எடுத்துருவேன். அவ்வளோதான், வேக வச்சு எடுத்துருவேன். இது வந்து உருளைக்கிழங்கு பொடி மாஸ். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய், பூண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மிளகாத்தூள் அதை வந்து இதோடு போட்டுப்பேன். ஒரு தக்காளி போதும், ஒரு தக்காளி, ஒரு அரை வெங்காயமே போதும். இப்போ இதுக்கு வந்து காலிஃப்ளவர் வறுத்தாலும் நல்லாயிருக்கும், கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஆனியன் ரைட்டாவும் நல்லாயிருக்கும், எது வேணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து காரமாக சாப்பிட்ணுன்றதுக்காக நான் இது செய்கிறேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அது சாப்பாடு ஆகிறதுக்குள்ளே இது பண்ணிட்டேன்னா இன்றைக்கி லஞ்சு ஓவர். ரசம் இருக்குது, நேற்று வச்ச ரசம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வேணும்னா ஒயிட் ரைஸ் கூட தனியாக பண்ணி கூட சாப்பிட்டுக்கிடலாம். நம்ம வேணும்னா செய்துக்கிடலாம். நம்முடைய விருப்பம்தான், மனசு தான் எல்லாமே. ஒரு கூட்டோ குழம்போ பண்ணணுன்னா அதுக்குரிய பொருளை நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணுவேன். இப்போ நான் இதை இந்த உருளைக்கிழங்கு அரிஞ்சிட்டேன்னா இனிமேல் எல்லாம் ரெடி பண்ணி காயெல்லாம் அரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் கடாயை அடுப்பில் வைப்பேன். நான் என்னோடய மெத்தடில் தான் நான் செய்கிறேன். அதுமாதிரி தேங்காய் பால் சாதமும் எனக்கு தெரிஞ்ச இதில் தான் செய்கிறேன். நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சின்னதெல்லாம் நம்ம அரிஞ்சிக்க வேண்டாம், கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும். ரொம்ப சின்னதாக அரிஞ்சால் பொடிசாக இருந்தால் நல்லா இருக்காது. உருளைக்கிழங்கு இதை அரிஞ்சிட்டேன்னா அடுத்தது ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் ஒன்று, பெருசுன்னா அரை. அரிஞ்சிட்டேன். இப்போ ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன், சின்ன தக்காளி போதும். தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம் இது இவ்வளவோ அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் கூட நான் சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் பார்க்குறேன், ஏன்னா அதான் சின்னதாக இருக்குது. இப்போ வந்து குக்கருக்கு வெயிட் போட்டுடலாம், சவுண்டு வரட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உருளைக்கிழங்கு. இதுக்கு வந்து நான் சோம்பு தான் போடுவேன். உருளைக்கிழங்குக்கு சோம்பு தான். அடுத்தது வெங்காயம், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கழுவி எடுத்துக்கணும் கருவேப்பிலை, கல்லுப்பு. நான் வந்து கலக்கி வச்சுருக்க மிளகாத்தூள். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள், எண்ணெய், பூண்டு, சால்ட்டு அவ்வளோ போட்டு கலந்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கிடுவோம். ஊற்றிடுவோம். தேங்காய் சாதம் ஒரு பருப்பு வந்துச்சு, இன்னும் ஒரு சவுண்டு வந்து போடுவோம். இதை போதும் மிளகாத்தூள். கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிடுறேன். இதில் பூண்டெல்லாம் இருக்குது, செம்ம வாசனையாக இருக்குப்பா. நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன். தேங்காய் பால் சாதமும் ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு பொடி மாசம் ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றி இது நல்லா வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கிச்சன் மாதிரியே அப்படியே க்ளீன் பண்ணிவிடுறேன்.
இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த குக்கரில் சாதம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா அடி பிடிக்கிறதுக்கு ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கிடுறேன். ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குக்கரை இந்த தட்டில் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே அப்படியே குக்கரை வைக்க போகிறேன். அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னும் ஒரு தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி வச்சுக்கலாம், சும்மா லைட்டாக தண்ணி வச்சா போதும். அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும், அடியில் ஒட்டாமல் வரும் அந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ நான் வந்து இந்த உருளைக்கிழங்கை வேறு ஸ்டவ்வில் மாற்றிக்கிடுறேன். ஏன்னா இது வந்து கம்மியாக இருக்குது ஸ்டவ்வு, அதனால் நான் வேறு ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கிடுறேன். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். அடுத்தது குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக இருக்குது தேங்காய் பால் சாதம். பாருங்கள், அப்படியே செம்ம வாசனை, செம்ம டேஸ்ட்டு. வாசனையிலே டேஸ்ட் வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. தேங்காய் பால் சாதம் தயாராகிடுச்சு. உருளைக்கிழங்கும் தயாராகிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு தட்டில் எடுத்துட்டு வரேன். இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சாதமும் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு இதை அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம டேஸ்ட்டு, அல்டிமேட். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த தேங்காய் பால் சாதம் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.